ஹலோ கைஸ், ஸோ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட புது டெஸ்டினி 125 ZX ப்ளஸ் வேரியண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்டினியோட ஜென்ரேஷன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட ரொம்பவே நிறைய அப்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் வித் ப்ளூடூத் கனெக்ட், ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் ஹெட்லைட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லைட்ஸை பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து லைட்ஸ் எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலே ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் நீங்கள் வந்து ஹெட்லைட்டை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு புது ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்தது தான் BS4ல அந்த ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் எரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அதை சேஞ்ச் பண்ணி பேக் டு ஓல்டு மெமரிஸுங்கிற மாதிரி அந்த பழைய டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வீல்ஸோட சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்கிரேட் பண்ணி 12 இன்ச்சஸ்லையும் அண்ட் டயர்ஸோட சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 90 செக்ஷன், ரியரில் வந்து ஒரு 100 செக்ஷன் டயர் கொடுத்து நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. பாடியோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லீக்காக, ரொம்ப ஒல்லியாக, அதே மாதிரி நல்ல லென்த்தியாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இதோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஆக்டிவா 125, ஸோ ஜூபிட்டர் 125 வந்து இருக்குது. அட் த சேம் டைம் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஆக்சஸ் 125 எல்லாமே இதோட காம்படிட்டராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட் அந்த ஆட்டோ விங்கர் நீங்கள் வந்து சைட் இண்டிகேஷன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15 செகண்ட்ஸில் வந்து ஆஃப் ஆகிடும். டேர்ன் இண்டிகேட்டர் எடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் தவறுதலாக அந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணிகிட்டே போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விபத்தை வந்து குறைக்கிறதுக்காக ஹீரோ வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செக்மெண்ட்லேயே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைமுங்க. என்ஜினை பொறுத்த வரைக்கும் 125cc என்ஜின், பவர் அண்ட் டார்க்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் 9 bhp அண்ட் அதே மாதிரி 10.5 Nm ஆஃப் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் நல்ல ஒரு ஒல்லியான டிசைன் இருக்கிறனால ஈஸியாக அந்த ஏரோடைனமிக்லாம் நீங்கள் போகிறதுக்கும் அந்த ஸ்பீட்லாம் டாப் ஸ்பீட்லாம் ஒரு 90-95 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகுது. எவ்வளோ தான் ஸ்பீடு போனாலும் மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மாடல் வந்து 60 km/லிட்டர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத ஹீரோ ஷோரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஷோரூம் சைடை விட்டுருவோம், பட் என்னதான் இருந்தாலும் ஒரு 55 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆவரேஜாக கிடைக்குது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ஜின் நல்ல ஸ்மூத்தராக டியூன் பண்ணியிருக்காங்க. ரியரோட லைட்ஸுமே வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஹச் ஷேப்பில் அந்த பழைய டிசைன்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு LED பேக்கேஜுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்க விதம் அண்ட் அது டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்காத மாதிரி நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 5.2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி தான். ஸோ ரேஞ்ச் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு 300லேருந்து, அதாவது 250லேருந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ முக்கியமாக இந்த ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் செட்டப்பு. ஸோ உங்களுக்கு சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் பேரிங், அதே மாதிரி உங்களுக்கு 10x10 நேவிகேஷன்ஸ், கால் அலர்ட்ஸ், மெசேஜ் அலர்ட்ஸ், ஸோ மொபைலோட பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். முக்கியமாக ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சோட மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இந்த பைக்கில். ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் இந்த கன்சோலுமே ரொம்ப சின்னதாக நெகட்டிவ் பேஸ்ட் கொடுத்துருந்தாலும் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பைக் அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நைட் டைம்லையும் சரி, டே டைம்லையும் சரி, அந்த லைட்ஸோட இந்த டிஸ்பிளேவோட உங்களுக்கு இண்டிகேஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த டெஸ்டினி மாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஹீரோ இந்த பைக் கொடுத்துருக்கிறது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்குறப்போ நமக்கு நார்மல் பேஸ் வேரியண்ட் 1,08,000 இருந்து, அதே மாதிரி நமக்கு டாப் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,18,000 வரைக்கும் இருக்குது. எக்ஸ்ஷோரூம் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வேரியண்ட் உங்களுக்கு 80,000 ஸ்டார்ட் ஆகி டாப் வேரியண்ட் உங்களுக்கு 90,500 rupees வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பேஸ்ட் அப்பான் ஷோரூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுதுங்க. ஸோ இந்த வண்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கா? அண்ட் பைக்கோட லுக்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.